உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும்போது அந்த எஸ்ஐபி ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடு கூட தொடர்புடையதாக இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற பணம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக பல கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணப்படும். ஒருவேளை நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதுவும் கம்பெனியோடு கூட தொடர்புடையதாகத்தான் இருக்கும். அப்போது ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு கம்பெனி அப்படிங்கிறது எப்படி செயல்படும் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை அடிப்படையாக கவனித்து நாம் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபினான்ஷியல் எஜுகேஷன் என்னென்ன விஷயங்கள் அடிப்படையில் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அந்த மாதிரியான ஒரு 7 முக்கியமான அடிப்படை பிரின்சிபிள்ஸை தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசாமல் என்னுடைய பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டு அதுலேருந்து எனக்கு என்ன லாபம் வருதோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாமே, இதில் நான் கற்றுக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு அவசியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தில் நீங்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் தான் அது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை அதிகமாக்கும். ஒருவேளை நான் இதில் பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் அடிப்படை இதுவே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒருவேளை அது உங்களுடைய தோல்விக்கு காரணமாக அமையலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக தோத்தீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. முதலாவது, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இஸ் த கீ. அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு கம்பெனி உண்மையாகவே லாபகரமாக இயங்குதா அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கம்பெனி லாபகரமாக இயங்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவீங்க, அந்த கம்பெனியுடைய லாப நஷ்ட கணக்கு பார்க்கணும். அந்த கம்பெனியுடைய லாபம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி லாபகரமாக தான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. லாப நஷ்ட கணக்கில் கம்பெனியுடைய லாபம் அப்படிங்கிறது அந்த கம்பெனியுடைய வளர்ச்சியை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். ஆனால் அது மட்டுமே இண்டிகேட்டர் கிடையாது. இந்த லாப நஷ்ட கணக்கை காட்டி எங்கிட்ட அதிகமான லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள் கூட உங்களை ஏமாற்ற முடியும். ஏன்னா இந்த நெட் ப்ராஃபிட் லாபம் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியுடைய உண்மையான ஹெல்த்தை சுட்டி காட்டக்கூடிய கணக்கீடு கிடையாது. அப்போது ஒரு கம்பெனி ஹெல்த்தியாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான கீ எலமெண்ட் என்ன தெரியுமா? ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஸோ அப்படின்னா இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இப்போ ஆர்வம் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையை உதாரணமாக காட்டி நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு பெட்டி கடை ஒன்று இருக்குது. அந்த பெட்டி கடைக்கு ஒரு மாதத்துக்கான மூலதனம், அதாவது அந்த பொருளை அவர் விற்கிறதுக்காக அந்த பொருள் வாங்குறாருல அது 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாருன்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போது அந்த ஒரு மாதம் கழித்து அவர் 1000 ரூபாய்க்கு வாங்கின அந்த பொருட்களை லாபம் வச்சு 2000 ரூபாய்க்கு விற்றுருக்கிறார். இப்போ லாப நஷ்ட கணக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாருங்க, 2000 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு, அவருக்கு 1000 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உண்மையிலே இந்த லாப நஷ்ட கணக்கில் இது மட்டும் சேராது, இன்னும் ஒரு சில விஷயங்கள் சேரும். ஒரு கரண்ட் பில் கட்டுறாருன்னு சொல்லி வச்சுக்கோமே, அதுவும் இதில் சேரும். 200 ரூபாய் கரண்ட் பில் கட்டியிருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கிறாரு, 200 ரூபாய் கரண்ட் பில் கட்டியிருக்கிறாரு, 2000 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. இப்போ அவருக்கு லாபம் 800 ரூபாய். இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான லாப நஷ்ட கணக்கில் ஒரு சில விஷயங்கள் தான் சேரும். ஆனால் இதில் சேராத வேறு ஒரு சில எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது எதுவுமே இந்த லாப நஷ்ட கணக்கில் வராது. இப்போது திடீர்னு சொல்லி அவருடைய அந்த பெட்டி கடையில் கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கு அவர் 800 ரூபாய் செலவு பண்ணி அந்த கூரையை அவர் சரி பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் எப்போவுமே லாப நஷ்ட கணக்கில் வரவே செய்யாது. அப்போ லாப நஷ்ட கணக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 800 ரூபாய் லாபம் இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் உண்மையான ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவில் உள்ள அக்கௌண்ட்டில் தான் இந்த கூரை இடிஞ்சு விழுந்ததுக்கான செலவு சேர்த்துருப்பாங்க. இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0. அதனால தான் சொல்கிறேன், வெறுமனே ஒரு கம்பெனியினுடைய லாபத்தை மட்டும் வச்சு அந்த கம்பெனி லாபகரமாக இயங்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லாப நஷ்ட கணக்கில் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சேர்ப்பாங்க. அதன் மூலமாக ஒரு கம்பெனி அவங்ககிட்ட காசே இல்லாமல் இருந்தால் கூட லாபமாக இயங்குறது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும். இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவில் நம்ம பார்க்கும்போது தான் அவங்க ஒரு பொருள் வாங்குறது, ஒரு பெரிய பொருள் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க அல்லது வேறு ஒரு சில எக்ஸ்பென்சஸ்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அது எல்லாமே அதில் ஆட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆட் ஆனதுக்கப்புறமா அவங்ககிட்ட மீதி எவ்வளோ இருக்குது,
இதுதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எந்த கம்பெனியில் பாசிட்டிவாக இருக்குதோ அந்த கம்பெனி பொதுவாக நல்ல கம்பெனி. ஒருவேளை ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நெகட்டிவாக போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அது மோசமான கம்பெனின்னு சொல்லி சொல்ல வரலை. ஏன்னா ஒருவேளை அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கண்டிப்பாக அதை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணியிருக்கலாம். அந்த நேரத்தில் அது நெகட்டிவாக தான் காட்டும். ஆனால் ஃப்யூச்சரில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது மோசமான கம்பெனின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஆனால் ஒருவேளை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த பணம் எப்படி செலவு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்தெந்த கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அல்லது நீங்கள் டைரெக்டாக ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் FCF ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி, நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியே ஆன்லைனில் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் அந்த கம்பெனி நீங்கள் டைப் பண்ணுங்கள். உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய அந்த FCF என்ன அப்படிங்கிறத அது காட்டிடும். இரண்டாவது, லவ் த ப்ராடக்ட், லவ் த ஸ்டாக். இப்போது ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிறந்த ஒரு கம்பெனி தானே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸை மக்கள் நேசிக்கிறாங்களா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுடைய கண்ணு ஒரு சில பர்டிகுலர் ப்ராடக்டை நோக்கி தான் போகுது. பல மக்கள் அந்த ப்ராடக்டை விரும்பி வாங்குறாங்க. இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உண்மையை சொல்லி கொடுக்குறேன். எவ்ரி ப்ராடக்ட் இஸ் கனெக்டட் டு அ ஸ்டாக், எவ்ரி ஸ்டாக் இஸ் கனெக்டட் டு அ கம்பெனி. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் இஸ் கனெக்டட் டு அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக், எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக் இஸ் கனெக்டட் டு அ சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி. உதாரணத்துக்கு பிஸ்கட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கட் அப்படிங்கிற ஒரு பொருளை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு இமீடியட்டாக மைண்டில் பெரும்பாலானவங்களுக்கு நாம் உள்ளே போகும்போது பிரிட்டானியா அப்படிங்கிற அந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும். இந்த பிரிட்டானியா அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்கோடு கூட தொடர்புடையது, இது ஒரு கம்பெனியோடு கூட தொடர்புடையது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பொருள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்களுடைய ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறது அந்த கம்பெனி ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர். இப்போ இதில் இந்த பிஸ்கட் அப்படிங்கிறது ஒரு நொறுக்குத்தீனி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதே மாதிரி வேறு வேறு கேட்டகரியை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு டூத் பேஸ்ட் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன டூத் பேஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, அல்லது உங்களுக்கு ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உங்களுக்கு எந்த கம்பெனி ஞாபகத்துக்கு வருது, பைக் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உங்களுக்கு எந்த கம்பெனி ஞாபகத்துக்கு வருது. இப்போது ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், மக்கள் அந்த ப்ராடக்டை விரும்புகிறாங்க. மக்கள் அந்த ப்ராடக்டை விரும்புகிறனால தான் அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கான அடிப்படை தேவையே என்ன அப்படின்னா அந்த கம்பெனிக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பணம் அந்த கம்பெனிக்கு எப்படி வருது, அடிப்படையாக அவங்க விற்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் மூலமாக தான் அவங்களுக்கு அடிப்படையில் அந்த லாபம் கிடைக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் சார்ந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு பிடிக்கும், அது சார்ந்த கம்பெனியும் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு கம்பெனி தரமான கம்பெனியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், அவங்களுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதை வச்சு ஒரு கம்பெனியுடைய தரத்தை நம்மளால் கணிக்க முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். மூணாவது, த காம்பவுண்டிங் பவர் ஆஃப் நாலேஜ். பொதுவாக நம்ம இந்த காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே நாம் அதை எது கூட சேர்ப்போம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டோட, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு காம்பவுண்டில் தெரிஞ்சுது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு விஷயத்தில் இந்த காம்பவுண்டில் வளரணும். அது என்ன அப்படின்னா உங்களுடைய நாலேஜ். இப்போ இந்த முந்தின பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பெனியை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் இதை பற்றி எல்லாமே ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். இந்த மாதிரி நான் பேசக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த ஃபைனான்ஸ் சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும்.
எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் அது சம்மந்தப்பட்ட அந்த டெர்மினாலஜிஸ், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதிகமாக கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் எடுக்கிற அந்த சரியான இன்ஃபார்ம்டு டெசிஷன் தான் உங்களுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தில் உங்களை சரியான லாபகரமான வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும். அதனால தான் வெறுமனே நான் வந்து எப்படி இந்த இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு மட்டும் பார்க்காம எந்த அளவுக்கு இந்த ஃபைனான்ஸ் செக்டாரில் நான் வந்து நாலேஜை வளர்த்து கொள்ள முடியும், எப்படி நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த பயணத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருங்க. அதுதான் உங்களை சரியான வெற்றியை நோக்கி நடத்தும். 4வதா, ஸ்மால் கம்பெனிஸ் பிக் குரோத். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் மிக அதிகமான ஒரு வெற்றியை கொடுக்கறது ஸ்மால் கம்பெனிஸாக இருக்கும். ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மால் கம்பெனிஸ். இந்த ஸ்மால் கம்பெனிஸ் ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் இதுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் வந்து ஒரு மரம் நட்டு வைக்கிறோம். இந்த மரம் நட்டு வைக்கும்போது இந்த மரத்தினுடைய வளர்ச்சியை வந்து அது சின்னதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெருசாகிற வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறமா அதனுடைய வளர்ச்சி தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த வளர்ச்சி வந்து பொதுவாக கொஞ்சம் ஸ்டெடியானதாக இருக்கும். ஆனால் ஒரு குயிக் க்ரோத் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த சின்னதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பெருசாக வளர்கிற வரைக்கும் அதனுடைய க்ரோத் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் இந்த ஸ்மால் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய க்ரோத்தும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில், சரியான கம்பெனியில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தினுடைய க்ரோத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு வருடத்திற்குள்ளாகவே உங்களுடைய பணம் 200 மடங்கு 300 மடங்கெல்லாம் அதிகமாகும். வெரி ரேர் அக்கேஷன்ஸில் ஒரு சிலருடைய பணங்கள் 1000 மடங்கு கூட இந்த மாதிரியான ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம டக்குன்னு வந்து அதிக பணம் சம்பாதிச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு டெம்ப்டேஷன் உங்களுக்கு இருக்கலாம். பட் அதனுடைய அதர் சைடையும் நாம் மறக்கக்கூடாது. இந்த செடி ஒருவேளை இந்த மாதிரி பெருசாக வளரவும் செய்யலாம், பட்டு போயிடவும் செய்யலாம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் எ கிரேட்டர் ரிஸ்க். ஒரு சில நேரங்களில் இந்த பாருங்கள், இந்த சின்ன கம்பெனி தான் இதில் வந்து அதிகமான லாபம் கொடுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் காட்டும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட் என்ன, அவங்க அதை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் யார், அதை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களுக்கு உண்மையாகவே அதை நிர்வகிக்கக்கூடிய திறமை இருக்குதா, அந்த கம்பெனி இதுவரைக்கும் பயணித்திருக்கிற பாதை என்ன, அவங்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்குதா, அவங்க சொல்கிற ப்ராமிஸை நிறைவேற்றுவாங்களா, இத்தனை விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்மால் கம்பெனிஸில் பெரிய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகுங்க. 5வது, நோ வாட் யூ ஓன். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அப்படின்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பல நபர்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு பிடி கிடைச்ச உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஒரு 10-15 கம்பெனியில் துண்டாக இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. யாராவது வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த கம்பெனி வளர்ந்துருக்குது, அந்த கம்பெனி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸ் வர்றதை கேட்ட உடனே அந்த நியூஸ் அடிப்படையில் அதை கேட்டு அங்கேயும் இங்கேயுமா துண்டாக இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அவங்களுக்கே வந்து எத்தனை கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது, அத்தனை கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக தவறான ப்ராக்டிஸ். இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஒரு தரமான இன்வெஸ்டர் எந்த அளவுக்கு குறைவான கம்பெனியில் சரியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார். வாரன் பஃபட் மாதிரியான ஆட்களே அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களால் ஒரு 3 தரமான கம்பெனிஸை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அது போதும் அப்படிங்கிறார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு 1500 ரூபாய் இருக்குது, அதை 100 ரூபாயா 15 கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட 500 ரூபாயா 3 தரமான கம்பெனியை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் சரியான குரோத்தை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய 6வது பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் போர்ட்ஃபோலியோ. அதாவது இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது, அந்த கம்பெனியில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப் மாதிரி. அதாவது இப்போது
நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கும். ரொம்ப சிம்பிளான டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, அந்த இடியாப்பு சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒரு பக்கம் இழுத்தா இன்னொரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகும், இதை சரி பண்ணலாம்னு சொல்லி அங்கே இழுத்தா இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போகும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய எல்லா விஷயத்தோடையும் தொடர்புள்ளது. இந்திய பிரதமர் வெளிநாட்டுக்கு பயணம் போகிறார், ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். 2 பெரிய கம்பெனிகள் ஒன்றா மெர்ஜ் ஆகிக்கிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அடிச்சுக்கிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் ஆகும். அதிகமாக மழை வந்துருச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் ஆகும். எவ்ரிதிங் எல்லாமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் ஒரு 10-20 கம்பெனியில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் என்னென்ன டெசிஷன் எடுக்கிறாங்க எதுவுமே உங்களால் ட்ராக் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு குறைவான அளவு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் அந்த கம்பெனியினுடைய நடவடிக்கைகளை உங்களால் மிக நுட்பமாக பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கம்பெனியினுடைய ஒரு ஸ்மால் பீஸை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இன்னொரு விதத்தில் அந்த கம்பெனியினுடைய ஒரு சின்ன ஓனராக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது அந்த கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கம்பெனியினுடைய லாப நஷ்ட கணக்கு என்ன, அந்த கம்பெனியினுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதனுடைய சிஓ என்ன விதமான அறிவிப்பை கொடுக்குறாரு, சிஓ மாறுறாரா, எப்படிப்பட்ட ஆள் மாறுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கணக்கில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் ஒருவேளை அந்த கம்பெனி அதனுடைய growth குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்ற முடியும். அப்படி இல்லாமல் உங்களால் ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செதற விட்டுருந்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் உங்களுடைய இந்த லாபத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வெகுவாக குறைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 7வதும் கடைசியுமா, டோன்ட் ட்ரை டு டைம் த மார்க்கெட். நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிடிபட்ட உடனே ஸ்டாக்குக்குள்ளலாம் அவங்களுக்கு அது எப்படி ஏறுது இறங்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க செய்யணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுமா? எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த ஸ்டாக்குடைய விலை ஏறுது, எந்த மாதிரியான நேரத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எந்த நேரத்தில் ஏறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இமீடியட்டாக அதிகமான லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் பேசக்கூடியவங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சு எல்லாமே இதை பற்றினதாக தான் இருக்கும். இந்த பாருங்கள் இந்த சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, இப்போ ஸ்டாக் ஏறப்போகுது, இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஸ்டாக் இறங்க போகுது, இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இட்ஸ் அ ஃபன் கேம், விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இது மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. லாங் டேர்மில் நீங்கள் இந்த விளையாடியே உங்களால் அதிகமான அளவில் பொருள் ஈட்ட முடியாது. ஸோ எப்போவுமே ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி வரும்பொழுது, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி வரும்பொழுது அது லாங் டேர்ம் வெல்த் ஜெனரேஷன், சும்மா ஷார்ட் டேர்ம் லாட்ரி விளையாட்டு கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சமாக ஒரு பணத்தை வச்சு நீங்கள் விளையாடிக்கோங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு 500 ரூபாய் நீங்கள் வெளியே போய் செலவு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட போகிறதில்ல இல்லையா? 500 ரூபா நான் செலவு பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி அந்த பணம் வந்தாலும் சரி போனாலும் சரின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பணத்தை வச்சு நீங்கள் இந்த லாட்ரி விளையாட்டு விளையாடுங்க. ஆனால் உங்களுடைய அந்த ஸ்டெடியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ஃபோக்கஸாக நீங்கள் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லாங் டேர்மில் நம்ம திங்க் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் இறங்குதா ஏறுதா அப்படிங்கிறத பற்றி பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 2-3 கம்பெனி கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சி அடையத்தான் செய்யும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பிகினர் லெவல் இன்வெஸ்டர்ஸுக்கு, இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ ஒருவேளை உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.